ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு 5 மேக்ஸ் கொஷின் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு கேள்வி, ஓகேவா? இது ஃபுல்லாக ஒரு கேள்வி, அது போக ஒரு 4 கேள்வி, ஓகேவா? ஒரு 5 கேள்வி. என்ன 5 கேள்வியில் என்ன பண்ணிட போகிறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. காலையில் 5 கேள்வி, சாயங்காலம் 5 கேள்வி அப்படின்னா 10 கேள்வி ஆயிரும். 10 நாளைக்கு 10 கேள்வினா 100 கேள்வி ஆயிரும். 100 நாள் அப்படின்னா ரொம்பலாம் கிடையாது, ஒரு 3 மாதம் ப்ளஸ் ஒரு 10 நாள் தான். அப்போ ஒரு 3.5 மாதம் டெய்லி 10 கேள்வினா 1000 கேள்வி ஆயிரும். 1000 கேள்வி போட்டு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸில் இருக்கிற நாலேஜ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது உங்களால் போட்டு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே அது உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய சேஞ்சஸை க்ரியேட் பண்ண போகுது. ஸோ அதனால் யான் வச்சுக்கோங்க. ஸோ 5 கேள்வி தானே அப்படின்லாம் ரொம்ப இது பண்ணிக்க வேணாம், ஓகேவா? சரி, அதே மாதிரி மேக்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாம் ஹால், ஒரு எக்ஸாமுக்கு 2 எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் தான் மேக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஏன்னா ஜிஎஸ்ஸு தமிழ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மேக்ஸுக்குன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அது ஒரு தடவை 2 தடவை எக்ஸாம் எழுதிட்டீங்க, ஒரு குரூப் 2 ஒரு குரூப் 4 ஒரு குரூப் 1 எழுதுனீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் மேக்ஸ் எவ்வளவு முக்கியம். அந்த 25 கேள்வி அந்த கொஷின் பேப்பரோடைய எப்படி அந்த கொஷின் பேப்பரையே மாற்றுது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா 25 கேள்வியை மட்டும் அட்டன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆனவங்களும் இருக்காங்க. நல்லா படிச்சுட்டு போயிருப்பாங்க. 6-7 மாதம் படிச்சுட்டு போய் குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு உட்காந்தவங்க கூட 25 கேள்விக்கு 1 மணி நேரம் எடுத்தவங்களாம் இருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப மேக்ஸ் தான் இங்கே கேம் சேஞ்சராக இருக்கும். ஸோ ஒரு தடவை நீங்கள் எழுதி பார்த்ததுக்கப்புறம் தான் அது புரியும். ஸோ அதனால தான் திருப்பி நான் மேக்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதை புரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருங்க அப்படிங்கிறது, ஓகேவா? சரிப்பா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இது என்ன அப்படின்னா இது எல்லாமே பெர்சன்டேஜ் தான். ஒரு 6 கேள்வி, 1 2 3 4 5 6 கேள்வி இருக்குப்பா. 6மே பெர்சன்டேஜ் தான். என்ன கேட்குறாங்க, 2 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 50. ஸோ அப்போ 50 கீழே போட்டுக்கிறோம், 2 மேலே போட்டுக்கிறோம், 100 எங்கிட்டு போட்டுக்கிறோம், வெளியே பெர்சன்டேஜ் இருக்குது, அவ்வளோதான். அதாவது ஆஃபுக்கு அடுத்து வர்றதை கீழே போடணும், அதுதான் முக்கியம். ஆஃபுக்கு அடுத்து வர்றதை கீழே போடணும், அதை மைண்ட் செட் பண்ணுங்க முதல்ல. அப்போ இங்கே 1ன்னு வருமா, இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இங்கே இதை வச்சு கேன்சல் பண்ணால் 2. அப்போ ஆன்சர் என்னது, 4%. ஆன்சர் என்னது, 4%. முடிஞ்சா ஃபஸ்ட்டு கேள்வி. அடுத்து 1/3 கீழே போடுங்க, மேலே 1/2 போடுங்க, இன்ட்டு 100 போடுங்க, வெளியே பெர்சன்டேஜை போடுங்க, வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். முடிஞ்சு. இப்போ இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே இதை வந்து நான் மேலே கொண்டு போகிறேன். அப்போ 3/2 இன்ட்டு 100ன்னு வரும், வெளியே பர்சன்டேஜ். இந்த 2 வச்சு கேன்சல் பண்ணால் 50. அப்போ 150% அப்படிங்கிறத இதற்குரிய ஆன்சர். இதற்குரிய ஆன்சர் என்னது, 150%, ஓகேவா? ஸோ அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாமா? 3வது கேள்வி, வாட் பர்சன்ட் ஆஃப் 7 இஸ் 84. அப்போ 84 மேலே போடுங்க, 7 வந்து கீழே போடுங்க, இன்ட்டு 100 அப்படின்னு வரும். இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி வரும்பா. ஸோ இதில் ப்ராக்கெட்டுக்கு வெளியே பர்சன்டேஜ், ஓகேவா? ஸோ இதை வச்சு கேன்சல் பண்ணேன்னா 12ன்னு வருமா? ஆமாம். 10 × 7 70, 2 7 14. அப்போ 70 + 14 84. அப்போ 1200% அப்படிங்கிறது தான் இதற்குரிய ஆன்சர். அப்போ 3வது கேள்விக்கு ஆன்சர் என்னது, 1200%, ஓகேவா? அடுத்தது போயிடலாமா? வாட் பர்சன்ட் ஆஃப் 2 மெட்ரிக் டன் இஸ் 40 குவிண்டால்ஸ். ஸோ இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, 1 மெட்ரிக் டன்னு, 2 மெட்ரிக் டன் இருக்கா. அப்போ 1 மெட்ரிக் டன் அப்படிங்கிறது எவ்வளவுன்னு தெரியணும். 1 மெட்ரிக் டன் அப்படிங்கிறது 10 குவிண்டால்ப்பா, அவ்வளோதான்ப்பா. அப்போ 2 மெட்ரிக் டன் இஸ் 40 குவிண்டால். ஆஃபுக்கு பக்கத்தில் என்ன வருது, 2 மெட்ரிக் டன். அப்போ 2 மெட்ரிக் டன்னை கீழே போடணும், 40 குவிண்டாலை மேலே போடணும், இன்ட்டு 100 வெளியே பெர்சன்டேஜ், ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்க சிம்பிளாக தெரியும். அங்கே போனவொடனே ஒரு மெட்ரிக் டன் எத்தனை குவிண்டாலுன்னு கேட்டால் மறந்து போயிடும், ஓகேவா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறது. ஸோ அப்போ 2 மெட்ரிக் டனுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம், 1 மெட்ரிக் டன் 10 குவிண்டால். அப்போ 2 மெட்ரிக் டன்ங்கிறது 20 குவிண்டால், ஓகேவா? அவ்வளோதான். அப்போ இங்கே இது கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 2ன்னு வரும். அப்போ 200% அப்படிங்கிறது தான் இதற்குரிய ஆன்சர். அதுக்குரிய ஆன்சர் என்னது, 200%. அடுத்த கேள்வி போயிடலாமா? 6.5 லிட்டரு. அப்போ 6.5 லிட்டரு மேலே 130 ml. அப்போ இந்த லிட்டரை நான் எதாவது மாற்றணும் அப்படின்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6500ன்னு வரும். பாருங்கள், தெளிவாக எழுதுகிறேன். 6.5 × 1000 அப்போ 65 × 100ன்னு வருமா? அதுக்கப்புறம் 6500, அவ்வளோதான். 6500 ml. இந்த இதை வந்து நான் ml ஒரே யூனிட்டுக்கு மாற்றணும். அப்போ இன்ட்டு 100 வெளியே பெர்சன்டேஜை போடுங்க. இங்கே 2 முட்டை, இங்கே 2 முட்டையை கேன்சல் பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன செய்யலாம், இங்கே 130ன்னு இருக்குது, இங்கே 65 இருக்குது. அப்போ 2ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்னது, 2% அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள், ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பார்த்துருங்க. 1 minute 10 செகண்டு ஆஃப் ½ an hour. அப்போ கீழே 30 நிமிஷம்ப்பா. அரை மணி நேரம்னா எவ்வளவு, 30 நிமிடங்கள். மேலே 1 minute 10 செகண்டாம்ப்பா. அப்போ இன்ட்டு 100 வெளியே பெர்சன்டேஜ்னு வருது. அப்போ நான் எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறேன், செகண்டுக்கு மாற்ற போகிறேன். அப்போ 30 நிமிஷமா? அப்போ 30 நிமிஷத்தை நான் செகண்டுக்கு மாற்றணும். 1 நிமிஷங்கிறது 60 செகண்ட். அப்போ 30 × 60 செகண்டுக்கு மாற்றியாச்சு. செகண்டுக்கு மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே 1 நிமிஷம் ப்ளஸ் ஒரு 10 செகண்ட். 1 நிமிஷங்கிறது 60 செகண்ட் ப்ளஸ் ஒரு 10 செகண்ட். அப்போ மேலே என்ன வர
வரப்போகுது 70 செகண்டுன்னு வரப்போகுது. 70 செகண்டு இன்ட்டு 100 வெளியே பெர்சன்டேஜாக போடுங்க. இப்போ இதை நான் என்ன மல்டிப்ளை பண்ணி எழுதிக்குவா, 30 இன்ட்டு 60 1800. இங்கே 2 ஜீரோ இங்கே 2 ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். அப்போ 70 டிவைடட் பை 18%. இதை கேன்சல் பண்ண முடியுமா? 35 இன்ட்டு 2 70, 9 இன்ட்டு 2 18. அப்போ 35/9%. இது ஒரு வேளை ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், திருப்பி 35 9ன்னு போட்டேன்னா எனக்கு என்ன ஒரு 3ன்னு வருமா, 3 இன்ட்டு 9 27. அப்போ இங்கே ஒரு 3, அப்போ 38/9%. கரெக்டா? 38/9% அப்படிங்கிறது தான் இதற்குரிய ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒரு 35/9 இருந்தால் அதை போட போகிறீங்க, இல்லைனா 38/9. இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா வேணா செக் பண்ணிக்கோங்க. 9 இன்ட்டு 3 எவ்வளவு? 27. 27 + 8 எவ்வளவு? 3. அப்போ 35/9ன்னு வந்துருச்சா? 35/9%. அவ்வளோதான். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட இதில் எத்தனை கேள்வி? 3 3 6 கேள்வி பார்த்துருக்கோம். இதில் இந்த மெட்ரிக் டன் குவிண்டால் முக்கியம், லிட்டர் மில்லி லிட்டர் முக்கியம், அந்த மினிட் செகண்டு அவர், இதெல்லாம் நமக்கு வச்சு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் முக்கியம். அப்படி தான் கேள்வி வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதில் இன்னொன்று கேள்வி கேட்கலாம். இது 6ஐயும் கொடுத்துட்டு இதில் வந்து எது பெருசு, அதாவது இது 6ஐயும் என்ன சொல்லிடுவாங்க, இப்படி 1 2ன்னு கொடுப்பாங்கப்பா. இது 1, இது 2, இது 3ன்னு கொடுத்துருவாங்கப்பா. அப்போ இது அசெண்டிங் ஆர்டரில் அடுக்குங்க. அப்போ 1 2 3 4 5 6, அப்போ 5 6 7 அது மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இது அசெண்டிங் ஆர்டரில் அடுக்குங்க. பெர்சன்டேஜ் வைஸாக அசெண்டிங் ஆர்டரில் அடுக்குங்க. அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் அடுக்குங்க. இப்படி கேட்பாங்க. இல்லை இந்த 6 கொடுத்துட்டு இதில் எது கிரேட்டஸ்ட்டு, எது ஸ்மாலஸ்ட்டு அப்படி கேட்பாங்க. இல்லை இதில் 4 அப்படி ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றலாம். இதில் வந்து இதை காட்டியும் இது பெருசு, அதாவது 1 காட்டியும் 2 பெருசுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு இதில் இந்த 6ல் இருக்கிறதுலே சிறுசு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இன்னொன்று இந்த 6ல் இருக்கிறதுலே பெருசு இதுதான் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுவும் நாட் ஈக்குவல், இல்லை இதுவும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதில் 1 ஒன்லி, 1 and 2 ஒன்லி, 1 3 ஒன்லி கரெக்டு அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம். நமக்கு டைம், ஒரு கேள்வியில் நம்ம டைம் நிறையா எடுக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க, ஒரு கொஷின் செட்டர் எடுத்து நினச்சிட்டாங்க அப்படின்னா எப்படி வேணால் டைமை வந்து நம்ம அந்த ஒரு கேள்வியிலே எவ்வளோ டைம் வேணால் அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக போட பழகிக்கணும். ஓகே தானே? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். A principal becomes ₹10,050 in 5 years at 5% rate of interest. Find the principal. ஸோ இது அப்போ ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேள்வி தான்ப்பா. அப்போ ஒரு பிரின்சிபல் வந்து என்னவா மாறுதான், ₹10,050 மாறும். ₹10,050 மாறுதான் 5 வருஷத்தில் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். இப்போ இந்த பி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பி + PNR டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 10 0 50. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு பி தெரியாது, பி தான் நான் கண்டுபிடிக்கணும். இதில் நிறையா பேர் என்ன விட்டுருவாங்க அப்படின்னா, இந்த பியை ஆட் பண்ண மறந்துடுவாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை. என்ன தெரியும், 6 தெரியும், சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5, 6 5. அப்போ 5 × 5 25. அப்போ இந்த 100 எங்கிட்ட இது பண்ணிக்கிறேன். அப்போ 125 பி டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 10,050 நான் எழுதிக்கிறேன். அப்போ இங்கே 5ன்னு வரும், இங்கே 4ன்னு வருமா. இந்த 5 இங்கே கேன்சல் பண்ணவா, 2 5 10 0 1 0. ஓகேவா? அப்போ P இஸ் ஈக்குவல் டு 2010 × 4. அப்போ 0408. அப்போ பிரின்சிபல் என்னது, ₹8,040. 8040 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். அடுத்த கேள்வி போயிடலாம். 3 மணிகள் முறையே 9, 12, 15 நிமிடங்கள் இடைவெளியில் ஒலிக்கின்றன. அவை காலை 8 மணிக்கு ஒன்றாக ஒலிக்குதாம்ப்பா. மீண்டும் எப்பொழுது அவை ஒன்றாக ஒலிக்கும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். 3 × 3 9, 4 3 12, 5 3 15. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது செய்ய முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ 3 4 5ன்னு போடணும். ஸோ அப்போ 5 × 4 20, 3 3 9. இது ரெண்டையும் இது பண்ணோம்னா 9 2 18 0 போட்டுக்கிறேன். அப்போ 180 நிமிஷம் கழிச்சு திருப்பி அதே மாதிரி அடிக்கும். காலையில் 8 மணிக்கு அடிச்சிருக்கான்ப்பா. காலை 8 மணி 8 AM அடிச்சிருக்கு. அப்போ 180 நிமிஷங்கிறது 3 ஹவர்ஸா? 180/60 போடுங்க. என்ன வருது, 3 ஹவர்ஸ்ன்னு வருது. அப்போ 9 10 11 AM அது திருப்பி சேமாக அடிக்கும். அப்போ காலை 11 மணிக்கு திருப்பி அது ஒன்றாக ஒலிக்கும். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது, 11 மணி. 8 மணிக்கு அடிச்சிருக்கு, திருப்பி 180 நிமிஷம் கழிச்சு ஒரே மாதிரி அடிக்கும். அப்போ 180 நிமிஷம் அப்படின்னா 11 மணி. ஓகேவா? 3 மணி நேரம் கழிச்சு ஒரே மாதிரி அடிக்குது. அப்போ 11 மணிக்கு திருப்பி ஒரே மாதிரி அடிக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் பி, காலை 11 மணிக்கு திருப்பி ஒரே மாதிரி அடிக்குது. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான LCM HCF கொஸ்டின் தான். ஓகே தானே? ஸோ LCM HCF டாப்பிக்கில் ரொம்ப 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 சிம்பிளான கேள்வி, அதே மாதிரி அதிக முறை கேட்ட கேள்வியும் கூட. ஸோ அடுத்து ஒரு கேள்வி மென்சுரேஷன்லேருந்து. நீளம் 60 மீட்டர், அகலம் 3 மீட்டர்,
அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர். உடைய சுவர் எழுப்ப நீளம் 30 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர், உயரம் 20 சென்டிமீட்டர் உடைய செங்கற்கற்கள் எத்தனை தேவை? அதாவது ஒரு வாலினுடைய லென்த் கொடுத்துருக்காங்கப்பா. அதாவது லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணுமே கொடுத்துட்டாங்க. 60 மீட்ரு, 3 மீட்ரு, 5 மீட்ரு. ஓகேவா? அப்போ இந்த செங்கலினுடைய மெஷர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இதையும் டிவைட் பண்ணால் எத்தனை செங்கல் வரும்னு நம்ம கண்டுபிடிச்சி போடலாம். ஆனால் கீழே 30 சென்டிமீட்ரு, 15 சென்டிமீட்ரு, 20 சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ நான் அந்த மீட்டரை என்ன செய்ய போகிறேன்னா சென்டிமீட்டராக மாற்ற போகிறேன். அப்போ 3 தடவை மீட்ரு, அப்போ 3 தடவை சென்டிமீட்ரு. அப்போ 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ 3 தடவை 100ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா இதுவும் சென்டிமீட்ரு க்யூபாக மாறிக்கிறோம். இங்கேயும் 3 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ 3 சென்டிமீட்ரு, இங்கேயும் 3 சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிட போகுது. இப்போ இதையும் நான் டிவைட் பண்ணால் எனக்கான ஆன்சர் எனக்கு கிடச்சிரும். 3 வச்சு இது பண்ணேன்னா இங்கே 10ன்னு வருமா, இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே 5 வச்சு கேன்சல் பண்ணேன்னா இங்கே 3ன்னு வருமா, 1 × 3 3, 2 × 3 6ன்னு வந்துட போகுது. இப்போ இதையும் இங்கே கேன்சல் பண்ணேன்னா 10ன்னு வரும். இங்கே ஒரு ஜீரோவை அடிச்சிடுறேன். இப்போ இங்கே 2 ஜீரோ, இங்கே 2 ஜீரோ, இங்கே 1 ஜீரோ. அப்போ 1 2 3 4 5. அப்போ 1,00,000 செங்கற்கற்கள் தேவைப்பா. 1,00,000 ஆன்சரில் இருக்க ஆப்ஷன் சி 1,00,000 செங்கல். அதாவது ஒன்றும் கிடையாது, அந்த வாலினுடைய லென்த்து, பிரெத்து, ஹைட்டு அவ்வளோதான். மேலே ஓடு, கீழே என்ன போட போகிறீங்க? அதாவது ஒன்றும் ரொம்ப சிம்பிள். வால்யூம் ஆஃப் த அந்த வால், அதை வால்யூம் ஆஃப் த செங்கற்கள் அதை வச்சு டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் எனக்கு கிடச்சிருப்போம். இப்போ மேலே லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணையும் போடுறேன். அதை மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறேன். அங்கே தான் இங்கே ட்விஸ்ட் வைக்கிறாங்க. மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிடுறோம். கீழே லென்த்து, பிரெத்து, ஹைட்டு போடுறோம். அது சென்டிமீட்டரில் தான் இருக்குது, அப்படியே வச்சுக்கிறோம். டிவைட் பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு 1,00,000 செங்கக்கல்லுன்னு சொல்லி. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இனி ஆப்ஷன்லேயே இனிமேல் இப்படி பண்ணியிருக்கலாம். நம்ம இங்கே 100 மல்டிப்ளை பண்ணோம்ல, சப்போஸ் அங்கே மீட்டராகவே அவங்க வச்சுட்டு மல்டிப்ளை பண்ண யாரோ ஒரு ஆள் மறந்துட்டாங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குமோ அந்த ஆன்சரையும் ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கலாம். அப்போ தான் அது ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படியும் வைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நீ சொல்லணும்னா அப்படியே நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல. அந்த சப்போஸ் அந்த மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றலை அப்படின்னா அப்படி ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல. அந்த ஆன்சரை தான் ஆப்ஷன் 7 வைப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ அப்போ கரெக்டாக அந்த மீட்ரு, சென்டிமீட்டர்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஓகே தானே? அடுத்த கேள்வி போயிடலாம். ஏ, பி, சி ஆகிய 3 நேர்மறை எண்கள் கூட்டுத்தொடரில் உள்ளன. அப்போ 3 பாசிட்டிவ் நம்பர், பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஏபிசி எதில் இருக்காம்ப்பா? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்காம்ப்பா. அப்போ பி மைனஸ் ஏ, அதாவது செகண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு நம்பரு, அதுக்கப்புறம் சி மைனஸ் பி தேர்டு நம்பர் செகண்ட் நம்பர், இது 2 ஈக்குவலாக இருக்கும். கரெக்டு தானே? அவ்வளோதான், இது எனக்கு தெரிஞ்சது. இதை வச்சு எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்ததை வச்சு எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? இஃப் த நம்பர்ஸ் A+1, B+1, C+4 அது என்னவா இருக்கான்? ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனில் இருக்கான், ஜிபியில் இருக்கான், பெருக்குத்தொடரில் இருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம், தேர்டு டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம், இது இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு இது எழுதியிருக்கேன். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? A+B + C = 15ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. A+B+C என்னன்னு கொடுத்துருக்காங்க? 15ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ 3 விஷயம் கொடுத்தாங்க, 3 விஷயத்தையும் நான் எழுதிக்கிட்டேன்ப்பா. இதை கொடுத்துட்டு இப்போ ABC உடைய வேல்யூ என்ன, மதிப்பு என்னன்னு கேட்குறாங்கப்பா. இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இங்கே ஒரு B இருக்கா, இங்கே ஒரு B இருக்கா, இந்த B அங்கே கொண்டு வரேன், இந்த ஏவை அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். இப்போ B+B 2Bன்னு வரும்ப்பா. B+B 2Bன்னு வரும். கரெக்டு தானே? இங்கே ஒரு B இருக்குது, இங்கே ஒரு B இருக்குது, 2Bன்னு வரும். இங்கே மைனஸே அங்கே போனால் +C ஆயிரும். A+Cன்னு வந்துருச்சு. 2B = A+Cன்னு வந்துருச்சு. 2B = A+C. இங்கே எனக்கு என்ன தெரியும்? A+B+C = 15. அப்போ A+C மட்டும் வச்சுக்கிட்டு 15 - B நீங்கள் வச்சுக்கலாமா? இந்த B அங்கிட்டு கொண்டு போயிடுறேன். இப்போ இந்த A+C தூக்கி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போ 2B = 15 - Bன்னு கிடைக்குதா? அப்போ 2B இங்கே இந்த B அங்கிட்டு கொண்டு வந்தால் 3B = 15ன்னு கிடைக்குது. B = 5ன்னு கிடச்சிருச்சா? அப்போ B-னுடைய வேல்யூ 5பா. அப்போ இங்கே B ரெண்டாவது இருக்குது, Bக்கு 5. ஆப்ஷன் இதுதான், ஆன்சர் இதுதான்ப்பா. ஏன்னா வேறு இடத்துல 5 வரல. ஸோ ஆப்ஷன் ஏன்னு சொல்லி நான் போட்டுட்டு போயிடலாம். இங்கேயே எனக்கு சம்மு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி, இப்போ நான் போட்டு மட்டும் காமிச்சிடுறேன். ஏன்னா B மட்டும் கண்டுபிடிச்சேன். ஒருவேளை ஆப்ஷனில் இங்கேயும் B இங்கேயும் 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும்ல. ஸோ அதனால் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் போட்டு மட்டும் ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த இது இருக்குல்ல, இதை இந்த இடத்துல பின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் B அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே Bக்கு பதிலாக 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா இது என்னவா வரும்? 6ன்னு மாறுமா? இது என்னவா மாறும்? 6ன்னு மாறுமா? அப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 36ன்னு வரும். = இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே A இருக்குது, இங்கே C இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இங்கே Bக்கு இங்கே ஒன்று இருக்கா, இதில் Bக்கு பதிலாக 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா A+C = 15 - 5 10ன்னு எனக்கு கிடைக்குமா? அப்போ A = 10
10 மைனஸ் சின்னு கிடைக்குமா? ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ ஏ ஈக்குவல் டு 10 மைனஸ் சின்னு எனக்கு கிடைக்கும்ல. ஏ ஈக்குவல் டு 10 மைனஸ் சி. இல்லை நான் இதில் மாற்றிக்கிறேன் அப்படின்னா சி ஈக்குவல் டு என்னன்னு போடலாம்? 10 மைனஸ் ஏன்னு போடலாமா? சி ஈக்குவல் டு 10 மைனஸ் ஏன்னு போடலாம்ல. இப்போ நான் அதை தான் இங்கே போட போகிறேன். அப்போ ஏ ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று கிடைக்கும். ஏ ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று கிடைக்கும். அதே நேரத்தில் ஸோ ஏ ப்ளஸ் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எனக்கு இதே ஏ ப்ளஸ் 1 அப்படின்னு இங்கே கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சி ப்ளஸ் 4னு கிடைக்கும். இப்போ சிக்கு பதிலாக 10 மைனஸ் ஏன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ 36 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு சி ப்ளஸ் 4ன்னு இருக்குது. சி ப்ளஸ் 4ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? சிக்கு பதிலாக 10 மைனஸ் ஏன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ 10 மைனஸ் ஏ ப்ளஸ் 4ன்னு எனக்கு வந்துருக்கும். இங்கே ஏ ப்ளஸ் 1ன்னு இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 36. இங்கே ஏ ப்ளஸ் 1 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே 10 ப்ளஸ் 4ன்னு இருக்கா. அப்போ 14 மைனஸ் ஏன்னு நான் மாற்றிக்கிறேன். வெளியே 36ன்னு இருக்குது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணேன்னா 14 ஏன்னு ஒன்று வரும், 14ன்னு ஒன்று வரும், மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வரும், மைனஸ் ஏன்னு ஒன்று வரும். கரெக்டாக இதையும் மல்டிப்ளை 14 ஏ, இதையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஏ ஸ்கொயர், அதுக்கப்புறம் இதையும் மல்டிப்ளை 14, இதையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஏ. ஓகேவா? திருப்பி பாருங்கள். ஏ இன்ட்டு 14 14 ஏ, அப்புறம் ஏ இன்ட்டு மைனஸ் ஏ ஸ்கொயரு 14ன்னு ஒன்று, அப்புறம் மைனஸ் ஏன்னு ஒன்று, 4 கரெக்டாக மல்டிப்ளை பண்ணோமான்னு பார்த்துக்கணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 36. அப்போ இங்கே 14 ஏ இருக்குது, இங்கே மைனஸ் ஏ இருக்குது. அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஏ ப்ளஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 36 இருக்குப்பா. இப்போ நான் அந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் அங்கிட்டு கொண்டு போகிறேன், இதையும் அங்கிட்டு கொண்டு போகிறேன், இதையும் அங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 13 ஏ மைனஸ் 14 ப்ளஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. புரியுதா? நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே 14 ஏ இருக்குது, இங்கே மைனஸ் ஏன்னு இருக்குது. அப்போ ரெண்டு இது பண்ணுறப்ப ப்ளஸ் 13 ஏன்னு வருது. ஸோ அப்போ இதெல்லாம் அங்கே கொண்டு போகிறப்ப இந்த மாதிரி மாறிடுது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 13 ஏ, இங்கே மைனஸ் 14 ப்ளஸ் 36ன்னு இருக்குது. அப்போ 36லேருந்து 14 போச்சு அப்படின்னா 22ன்னு வருமா? 22ன்னு வரும். அப்போ ப்ளஸ் 22 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கிது. ப்ளஸ் 22 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை நான் இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. இதை நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். அப்போ 22 மல்டிப்ளை பண்ணால் வரணும், ஆட் பண்ணுறப்ப மைனஸ் 13 வரணும். அப்போ 11 இன்ட்டு 2 அப்படின்னு போடலாமா? 2 மைனஸ் பண்ணுங்கள். அப்போ மைனஸ் 11 இன்ட்டு மைனஸ் 2 22ன்னு கிடைக்கும். அதே நேரத்தில் மைனஸ் 11 மைனஸ் 2 மைனஸ் 13ன்னு கிடைக்கும். ஓகேவா? புரியுதுல? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்னா அது 11ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஏ இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு 11ன்னு ஒன்று கிடைக்குது, ஏ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன தெரியும்? சி இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் ஏ அப்படின்னு தெரியும்ல. சி இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் ஏன்னு தெரியும். பி ஏற்கனவே 5ன்னு கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. பி 5ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது முடிஞ்சிருச்சு. இப்போ சியும் ஏயும் தான் நான் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டு மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு ஏக்கு 2 வேல்யூ கிடைக்குது. அப்போ சி எனக்கு என்னன்னு சொல்லி தெரியும், 10 மைனஸ் ஏன்னு சொல்லி தெரியும். 10 மைனஸ் ஏ. அப்போ 10 மைனஸ் 11, ஒருவேளை ஏ 11ஆக இருக்கும் பட்சத்தில், ஏ 11ஆக இருக்கும் பட்சத்தில் சி என்னன்னு கிடைக்கும்? மைனஸ் 1ன்னு கிடைக்கும். நமக்கு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? 3 பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ 11ஆக இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏ 11ஆக இருந்தால் சி இதே மைனஸ் 1ஆக இருக்கேன். அப்போ ஏ 11ஆக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஏ என்னவா தான் இருக்கணும்? 2ஆக தான் இருக்கணும். அப்போ ஏ 2ஆக இருக்கிறப்ப சி 10 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்குது. அப்போ சி பாசிட்டிவ் நம்பராக கிடச்சிருச்சு. அப்போ ஏ வந்து 2, சி வந்து 8, பி வந்து என்னது 5. அப்போ 2 5 8ங்கிறதா என்னோட ஆன்சர். 2 5 8 நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். 2 5 8. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாகவே நான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் மூலியமாக பார்த்தோன்னே நான் டக்குன்னு சொல்லிட்டேன். பட் எனக்கு ஃபுல்லாக சம் எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக நமக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.